லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். இந்த அலைபேசி எண்களில் எதை ரொம்பவே கவனிக்கணும்? ஜீரோ இருக்கிறவங்களுக்கு உங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க, அது ஜீரோவாக இருக்குது, உங்களுக்கு தெரியாது இருக்குது, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? ஃப்ளைட்டில் போகிறீங்க, டிக்கெட் இருக்கும், கூட்டினா 6 வரும். ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, ஒரு ரூமில் போய் தங்க போகிறீங்க, லாட்ஜ் நம்ம எல்லா நம்பரும் விட்டுருவோம், உங்களுக்காக கூட்டு போய்ட்டு ஒரு நம்பர் கையில் கொடுப்போம், 15 இருந்தால் வச்சுக்கோ 33. அப்போ உங்களுக்கு முன்னாடி நம்பரு கடைசி நம்பர் ஜீரோவில் முடியுது. அப்படி ஒரு நம்பரை வச்சுருக்கீங்க. நான் 10 வருஷம் வச்சுருக்கேன், 5 வருஷம் வச்சுருக்கேன், 15 வருஷம் 20 வருஷம், இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்கன்றது பாக்கெட்லேயும் காசு இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்காக போகிறீங்களோ போயிட்டு திரும்பி வருது பார்க்கல, அந்த காசு இருக்காது. அப்போது உங்களுக்கு மொத்தத்துலேயும் உங்களை ஜீரோலேயே வச்சுருக்கோம். அதுக்கு தான் அந்த உங்கள் மொபைல் நம்பர் 3 இருக்குது. உலக அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நிர்வாகத்துறையில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற துறையில் சில பேர் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மல்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மல்டி லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அவங்க மொபைல் அவங்கள அறியாமலே முடிவில் 6 இருந்தது. சரிங்க சார், நான் இப்போ 6ஆம் நம்பரை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவேண்ணா. உங்கள் மொபைல் நம்பர் கடைசியில் 8ன்னு முடியுது. என்றைக்கு வந்துச்சோ அந்த ஃபோனு, அன்னையிலேருந்து எந்த காரியத்தை எடுத்தாலும் நான் படுற கஷ்டம் என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாரும் கஷ்டப்படலைங்க. என்னங்க, எவ்வளோ வந்தாலும் பணம் வந்தாலும் பற்ற மாட்டேங்குது, எவ்வளோ தான் ஒரே அதில் நான் என்னால் மீள முடியலைங்க அப்படின்னு. உங்கள் ஃபேமிலியில் 5-6 பேர் இருப்பீங்க, 5-6 பேருக்கு அந்த நம்பர் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் பார்த்தா தானே, ஒரு முறை பார்த்தா எப்படி முடியும்? நீங்கள் ஒரே ஆளை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற 5 பேருக்கும் பக்தி நேயர்களுக்கு இனிமையான என் நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு மகாதன்சேகர் ராஜா ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. இப்போ எல்லோருடைய கையிலையும் 3வது கையா இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அலைபேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலைபேசியிலையும் இருக்கிற எண்கள் தொடர்பில் நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. இந்த எண்கள் நம்ம இதை வைச்சு கொள்ளலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி. இந்த அலைபேசி எண்களில் எதை ரொம்பவே கவனிக்கணும் உங்களுடைய ஃபார்மட் நியூமராலஜியில்? அதாவது ஆரம்பத்தில் இருக்கிற எண்ணா, அல்லது நடுவில் இருக்கிற எண்ணா, அல்லது முழு எண்களையும் கவனிக்கணுமா, அல்லது நிறைவாக இருக்கிற அந்த எண்ணை நம்ம கவனிக்கணுமா? எதை கவனித்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம்? நீங்கள் கேட்குறது முதல் நம்பரு, இடையில நம்பரு, இடை நம்பர், அப்புறம் முடிகிற நம்பரு. இப்போதைக்கு நான் முடிகிற நம்பரே சொல்கிறேன். அது உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியாக இருந்துருச்சுனாவே மற்றதெல்லாம் ஓரளவுக்கு உங்களை அறியாமலே அது வேலை செய்ய துவங்கிடும். ஆப்போசிட்டில் இருந்தால் கூட அது வேலை செய்யும். இப்போ மொபைலில் முடிவில் 0 இருக்கும், 1 இருக்கும். 0 இருக்கிறவங்களுக்கு உங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க, அது ஜீரோவாக இருக்குது, உங்களுக்கு தெரியாது இருக்குது, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? உங்கள் பிறந்த தேதி வச்சு சொல்கிறதுக்கு பதில் உங்கள் மொபைல் நம்பர்லேயே வச்சு சொல்ல போகிறோம். அது சொல்ல போகிறேன். அப்புறம் 1 இருந்தால், அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் இப்படி 9 சொல்கிறேன். 9 நம்பர் வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு சரியாக இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குங்க அப்படின்னாக்கா முதல்ல மாற்றிடுங்க. ஏன்னா இது சரியாக இருக்குன்ட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டு பேசாமல் விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. நாம் அதை அதிலேருந்து நாம் கடந்துக்கிறணும். அதையே நம்ம தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு இல்லை, அதை செயல்படுத்துக்கிறது தான். ஏன்னா நம்ம நம்பர் தான் நம்மளை வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி அது போய் நிற்கும். இப்போ 6ஆம் தேதி நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரெயினில் போகிறீங்க, உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க, கூட்டி பார்த்தா 6 வரும். ஃப்ளைட்டில் போகிறீங்க, டிக்கெட் இருக்கும், கூட்டினா 6 வரும். ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, ஒரு ரூமில் போய் தங்க போகிறீங்க, லாட்ஜ் நம்ம எல்லா நம்பரும் விட்டுருவோம், உங்களுக்காக கூட்டு போய்ட்டு ஒரு நம்பர் கையில் கொடுப்போம், 15 இருந்தால் வச்சுக்கோ 33. அப்போ உங்களுக்கு முன்னாடி நம்பரு அது ட்ராவல் பண்ணுது, இல்லை உங்கள் கூடயே அது ட்ராவல் பண்ணுது. ஏன் முன்னாடியே ட்ராவல் பண்ணுது? நான் போனால் தானே ரூம் புக் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட, முன்கூட்டி பணத்தை கட்டிட்டீங்கன்னா கூட நீங்கள் இன்னும் போகிறதுக்கு 10 நாள் இருக்கும், 1 மாதம் இருக்கும், நம்பர் அலாட் பண்ணிடுவாங்க. நம்பரை பார்த்தா இதுதான் இருக்கும். அப்போ முன்கூட்டி அது சில பேருக்கு முன்கூட்டி, சில பேருக்கு கூடயே ட்ராவல் பண்ணும். அப்போது இதெல்லாம் கூடயே நடக்கும் போகும்போது மொபைல் நம்பரு ஏன் உங்களை வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க, கடைசி நம்பர் 0ல் முடியுது. அப்படி ஒரு நம்பரை வச்சுருக்கீங்க. நான் 10 வருஷம் வச்சுருக்கேன், 5 வருஷம் வச்சுருக்கேன், 15 வருஷம் 20 வருஷம், இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்கன்றது அது இருக்கட்டும். உங்கள் மொபைலில் 0வாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படியெல்லாம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் போகிறீங்க. கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்த ஒரு நிலவுக்கு வந்திருக்கீங்க, ஒரு நிலையில் போய் அடைஞ்சிருக்கீங்க. தொழில் ரீதியாகவும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி. அந்த நிலை எப்படியாக இருந்தாலும்
உங்களுடைய தொழில் இப்போ தொழிலே பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வச்சிருக்கிற மொபைல் நம்பர் முடியல 0ல் இருக்குன்னாக்கா, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்ஸு பெரிய ஃப்ளோட்டிங் அதிகமாக இருக்கிற போல் இருக்கும். பிரத்யார் கண்ணுக்கும் மற்றவங்க கண்ணுக்கும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு இருக்கும். உண்மையும் அதுதான் இருக்கும். விசிங் கார்டு போட்டாக்கா கார்டு முழுவதும் உங்கள் கம்பெனி பேராக போட்டிருப்பீங்க, அதெல்லாம் போட்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூட்டி கழிச்சு பார்த்தா 0ல் தான் இருப்பீங்க. அது உங்களுக்கு வரைக்கும் தான் தெரியும். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சதோ இல்லை, இப்போ போட்டு பாருங்கள். அங்கே இத்தனை இவ்வளோ லட்சமோ கோடியோ, இங்கே இவ்வளோ வாங்கினது இருக்கும், இங்கே இவ்வளோ கொடுக்குறதுக்கும் கூட்டி படித்தா கடைசி அதானே என்னையா இப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இருக்கும். பாக்கெட்லேயும் காசு இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்காக போகிறீங்களோ போயிட்டு திரும்பி வருது பார்க்கலாம், அந்த காசு இருக்காது. அப்போது உங்களுக்கு மொத்தத்துலேயும் உங்களை 0லேயே வச்சுருக்கோம். அதுக்கு தான் அந்த 0 உங்களை இண்டிகேஷன் கொடுக்குது. அது கொடுக்குது நமக்கு தெரியல. அந்த நம்பர் இருக்கிறது, நீ என்னை வச்சுருந்தேன்னா ஒன்று நான் என்ன மாதிரியே நான் என்ன 0வாக இருக்கேன், ஒன்றையும் நான் 0வாக ஆக்கிடுவேன்னு சொல்லுது. அது வாயை திறந்து சொல்லலை. ஏன்னா அதுக்கு பதில் தான் நம்ம மொபைல் வச்சுருக்கிறோம். அது சார்பில் நாம் புரிஞ்சிக்கல. இப்போ பார்க்குறீங்க, புரிஞ்சிக்கிறீங்க, உடனே மாற்றிருங்க. இதே 1 அடுத்து 1 உங்கள் மொபைல் நம்பரில் கடைசி நம்பர் 1. முதல்ல சொன்னது 0, இப்போ 1. 1ல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ, எந்த துறையை சார்ந்து இருக்கீங்களோ, அதில் வந்துட்டு நம்பர் 1ல் வரணும்னு தான் அதுக்காக நிறைய உழைப்பீங்க, அதுக்காக சுற்றுவீங்க. ஆனால் அதில் இருந்துக்கிட்டே தான் இருப்பீங்க, அதை தாண்டி போக மாட்டீங்க. எந்த துறைனா இருக்கலாம், துறை சின்னதாக பெருசாங்கிறதெல்லாம் இல்லை, எந்த தொழில்னாலும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் சர்க்கிளில் வரைக்கும் நீங்கள் நம்பர் 1. நம்பர் 2 உங்கள் மொபைல் நம்பர் கடைசியாக முடியுது 2. சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க. பணம் வருது போதும், அது அப்புறமா. ஓடிக்கிட்டே இருக்கீங்களா, சுற்றிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரில் 2 இருக்கும். 2 இருக்கிறதுனால நீங்கள் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. 3 உங்கள் மொபைல் நம்பர் 3 இருக்குது. உலக அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நிர்வாகத்துறையில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற துறையில் நீங்கள் இருப்பீங்க. உங்களை அறியாமல் உங்கள் நம்பர் முடிகிற இடத்துல 3 இருக்கும். அதாவது நம்மளை அறியாமலே நம்ம நம்பர் நமக்கு வருது. மொபைல் நம்பர் கொடுப்பா அப்படின்னு கேட்குறோம், கொடுக்குறாரு. பார்த்தாக்கா இந்த நம்பர் இது நீங்கள் போய் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆமாம், நான் ஒரு கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறேன், நிர்வாகத்துறையில் இருக்கேன். உங்கள் மொபைல் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் 3ன்னு இருக்கும். ப்ரைவேட்லேயும் இருக்கலாம், கவர்மெண்ட்டில் தான் இருக்கணும், ப்ரைவேட்டில் இருக்கலாம். அப்போ நிர்வாகத்திறமை இல்லை சார், நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு 3 இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நிர்வாகம் பண்ணுற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா 3 இருக்கும். இவர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி இருக்கும். மொபைல் நம்பரில் கடைசியில் 4. பணம் எங்கேருந்தாவது வந்துட்டு இருக்கும், அடுத்த வீட்டு காசாவது உங்கள் பாக்கெட்டில் இருக்கும். ஏங்க எனக்கு பிரச்சனையே பணம் தாங்க அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்லிக்கிற டைலாக் தான், அதை விட்டுருங்க. ஆனால் பணம் ஒன்றுனால உங்கள் காரியம் எதுவும் நிற்காது. ஏதாவது மணி ஃப்ளோட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மணி வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டு இருக்கும், போய்கிட்டு இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் பணத்தினால உங்கள் காரியம் நிற்கவே நிற்காது. ஒரு காரியம் நடத்துறதுக்காக பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால் அந்த காரியம் நின்றுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உங்கள் மொபைல் நம்பர் 4ன்னு இருந்துச்சுன்னா உங்களை சொல்ல வைக்காது, அது உங்களை கடத்தி கொண்டு போயிடும். அது அப்போ மொபைல் நம்பர் 4 கடைசியில் முடிகிற இடத்துல இருந்துச்சுன்னா பணம் வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். 5 அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நியாயவாதியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுகிறது சரியாக இருக்கும், சரியாக உள்ள இடத்துல அவங்க இருப்பாங்க. அவங்க பேசுகிறது எப்பவுமே சரியான ஒரு இடத்துல தான் அவங்க அதை பேசுவாங்க. அவங்க மொபைல் நம்பர் கடைசியில் பார்த்திங்கன்னா 5ன்னு இருக்கும். சில பேர் பிஸ்னஸில் பார்த்திங்கனாக்கா பெரிய மல்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மல்டி லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அவங்க மொபைல் அவங்கள அறியாமலே முடிவில் 6ன்னு இருக்கும். பெரிய பிஸ்னஸ். உங்கள் நம்ம மொபைல் நம்பர் சொல்லுங்கள், முடிவில் 6. ஆமாம் கரெக்டு அப்படின்னு இருக்கும். சரிங்க சார், நான் இப்போ 6ஆம் நம்பரை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவேண்ணா. ஒன்று சொல்லும்போது இப்படின்னா அப்படி கண்டிப்பாக அதுக்காக தான் அர்த்தம். அது வயசு வருஷா தான் ஆக்கணப்பட்டவங்களுக்கு அந்த நம்பர் இருக்குது, வச்சிருக்கவங்களுக்கு அது ஆக்கப்பட போகிறீங்க, 2 ஒன்று தான். உங்கள் மொபைல் நம்பரில் 7ஆம் நம்பர் இருக்குது. சினிமா துறையில் கலை சம்மந்தப்பட்டு வேறு சினிமான்னு கூட சொல்ல முடியாது, மீடியாவே சேர்த்து சொல்லிக்கிடலாம். மீடியாவும் சொல்லிவிட்டு யூடியூப் எல்லாமே எடுத்துக்கிறங்க, வெறும் சினிமானே இல்லை. யூடியூப்பில் கேமராமேனாக இருப்பீங்க, எடிட்டராக இருப்பீங்க, கேம்பராக கூட உங்களை போல கேம்பராக இருப்பீங்க, ஆங்கராக இருப்பீங்க, சினிமா நடிகராக இருப்பீங்க. சில பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. முயற்சி பண்ணாதவங்க உங்கள் மொபைல் நம்பர் 7ன்னு வைங்க, முயற்சி பண்ணது வெற்றியாக இருக்கும். இந்த நம்பர், இந்த 7ஆம் நம்பர் இவங்கள சுற்றியே தான் இருக்கும். முடிகிற இடத்துல அந்த 7ன்னு இருக்கும், இவங்க அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதை வைக்காதவங்க அதுக்குள்ளே சுற்ற மாட்டீங்கன்னு அர்த்தம். ஒன்று சொல்கிறேன்னா அதை நீங்கள் அந்த பிளேட்டை இப்படி திருப்பி போட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு கனெக்டிவிட்டி. அது வேணும்னா இதை வச்சுக்கணும், அது வேணும்னா சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம 7 அப்படிங்கிறத கரெக்டாக சொன்னீங்க. அதை வேணும்னா நீங்கள் இதை வச்சுக்கிறணும், வச்சா நீங்கள் அதில் சாதிக்கலாம். உங்கள் மொபைல் நம்பர் கடைசியில் 8ன்னு முடியுது. என்னைக்கு வந்துச்சோ அந்த ஃபோனு, அன்னையிலேருந்து எந்த காரியத்தை எடுத்தாலும் நான் படுற கஷ்டம் என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாரும் கஷ்டப்படலைங்க. என்னங்க எவ்வளோ வந்தாலும் பணம் வந்தாலும் பற்ற மாட்டேங்குது, எவ்வளோ தான் ஒரே அதில் வந்து நான் என்னால் மீள முடியலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ உங்கள் மொபைல் நம்பரில் எட்டி பாருங்கள், முடிவில் 8 இருக்கும். 9 உங்கள் மொபைல் நம்பர் முடிவில் 9. ஏன்னா மனுஷனுக்கு கனவு அதிகம் இருக்கும், ஆனால் இதில் அதிகமாக கனவு காண்றது 9ஆம் நம்பர். ஆனால் அந்த கனவெல்லாம் உங்களுக்கு நனவாக்கக்கூடிய சூழ்நிலைகள், சிச்சுவேஷனும் அது மாதிரி தானாக அமைஞ்சிடும். உங்கள் மொபைல் நம்பரில் கடைசியில் 9ன்னு இருந்தால் உங்கள் கனவை நனவாக்கக்கூடிய நம்பரு உங்கள் மொபைல் கடைசி நம்பர் 9. அப்போது ஒரு மொபைல் நம்பருக்குள்ளேயே இவ்வளோ ரகசியம் இருக்கிறது.
அதாவது நிறைவா இருக்கிற அந்த எண்ணுக்குள்ள அந்த எண்ணு இருந்தால் இவ்வளோ ரகசியத்தை கொடுக்குது, இருக்கிறதுனால தான் கொடுக்குது. அதுகிட்ட இருக்கு, அதை தான் உங்களுக்கு கொடுக்குது. இதில் யார் யாருக்கெல்லாம் எதை இப்போ நான் சொன்னது யார் யாருக்கெல்லாம் இதெல்லாம் தேவை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் திரும்ப சொல்லுவேன். என்ன சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம 3 முறை போட்டு 4 முறை போட்டு பார்க்குறோன்னு என்கிட்ட இப்போ கூட ஒருத்தர் சொன்னேன். நான் கிளம்பி வரும்போது ஒருத்தர் சொல்கிறாரு சிங்கப்பூரில் இருந்து, உண்மையிலேயா இந்த சில ப்ரோக்ராம் சொல்லுவார், அதை நான் சொல்லலை. நான் இது வரைக்கும் 50 முறை பார்த்துருக்குறேன். நிச்சயம் நான் இதை நான் சொல்கிறேன், நீங்கள் 50ல் 500 5000 தடவை கூட பாருங்கன்னு. இல்லை நான் டெய்லி பார்க்குறேன். சில இதை நம்ம தினமும் பார்க்க தான் வேணும். ஏன்னு தெரியுமா, நம்மளது வாழ்க்கை அன்றாட போய்கிட்டு இருக்கு. சில விஷயத்தை நம்மளை அறியாமல் நம்ம விட்டுருவோம். சிலது நம்மளை கேட்க நமக்கு அது நம்மளை லயிச்சு போகும். அதனால் சிலது நம்ம மறக்கக்கூடாது, சிலது நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் இந்த விஷயத்தை இப்போ நம்ம சொன்னதை, ஏன்னா நம்மளோட நம்ம வாழ்க்கையோட நம்ம வாழ்கிற வாழ்க்கையோட நமக்கு கனெக்ட் பண்ணுறது. இது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம அதுலேருந்து விலகிடுறோம். நம்மளை விலக்கி விட்டுருது, நாம் விலகலை, அது நம்மளை விலக்கி விட்டுருது. அப்போ நல்லா பொறுமையாக எத்தனை தடவைனாலும் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறங்க. எது உங்களுக்கு கனெக்டிவிட்டி, நான் அதை எதங்க வச்சுக்கிறது, உங்களுக்கு எது தேவை பாருங்கள், உங்கள் டேட்டா எதுன்னு பாருங்கள், எந்த நம்பர் நல்லா உங்களுக்கு ஃபேவரபுளாக வருதுன்னு பாருங்கள், அதை போய் கனெக்ட் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். முதல்ல நான் இப்போ பேசுனதெல்லாம் ஆமாவா இல்லைன்னு முதல்ல செக் பண்ணிக்கிங்க. ஆமாம் அப்படின்னு அத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, மொபைல் வச்சுக்கிறங்க அத்தனை பேர் சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு கரெக்டாக கனெக்டிவிட்டியோடு சொன்னது கரெக்டாக இருந்ததுன்னா, இது உங்களுக்கு சரியாக இருக்குன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஆமாங்க, எங்கேருந்து மெயின்டைன் பண்ணுறது, நாங்கள் மொபைலில் 0 இருக்குது, 0 இருக்குது, நாங்கள் எப்படி உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் பண்ண சொன்னேன், இல்லைன்னா வழி பண்ணிட்டு மாற்றிக்கிங்க. கண்டிப்பாக. அதாவது 2 எண்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது 0 அடுத்தது 8. இந்த 2 இலக்கங்களும் நிறைவான இலக்கமாக இருக்கும்போது, எண்ணாக இருக்கும்போது கொஞ்சம் சிக்கல் அப்படின்னு சொல்லி, அதனால் இந்த 2 எண்களையும் இறுதி எண்களாக வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக அதை மாற்றிக்கொள்வது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுதான் சொல்கிறேன். சில பேருக்கு இல்லை மொபைல் நம்பர் முடியும் போது 4ன்னு இருக்குது, பணம் வந்துட்டு ஏங்க வந்துகிட்டே இருக்கு, நான் வச்சுக்கிறேங்க, வைங்க. ஏன்னா சில நேரத்தில் உங்களை அறியாமல் இந்த மொபைல் வேண்டாம் நான் மாற்ற போகிறேன் நீங்கள் நினச்சிக்கினாக்கா அதை செய்யாதீங்கன்னு சொல்கிறது. இந்த ரெண்டுமே செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கும் இந்த நம்பர் சொல்லியிருக்கிறேன், செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கும் இந்த நம்பர். உங்களுக்கு எது கரெக்டாக கனெக்ட் ஆகுதோ அதை நீங்கள் முடிவு எடுத்துக்கிடலாம். அதுக்காக தான் சொல்லப்பட்டது. ஸோ அதனால் ஒரு முறைக்கு பல முறை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது இதெல்லாம் சரியோ, உங்களுக்குன்னு இல்லைங்க, உங்கள் ஃபேமிலிக்கேங்க. உங்கள் ஃபேமிலியில் 5-6 பேர் இருப்பீங்க, 5-6 பேருக்கு அந்த நம்பர் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் பார்த்தா தானே, ஒரு முறை பார்த்தா எப்படி முடியும்? நீங்கள் ஒரே ஆளை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற 5 பேருக்கு நான் சொல்கிறதெல்லாம் கேளு நான் சொல்ல முடியும்? நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸு, உங்கள் பேரண்ட்ஸு, ஆளுக்கு ஒரு முறை பாருங்கள். அப்போ தான் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா சிலது நமக்கு தேவையானது ஒன்று போயிட்டு முக்கியமான சொல்லியிருப்போம், அது விட்டுருவீங்க, ஸ்கிப்பாகி போயிடும். ஸோ அதனால் சில விஷயங்கள் நம்ம அப்படி தான் கேட்கணும். பிடிச்ச சினிமாவை எத்தனை வாட்டி பார்க்குறோம்? இந்த படம் பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் நான் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க, பார்க்குறோம்ல. பிடிச்ச நல்ல வாழ்க்கையை நமக்கு கரெக்டாக அதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள், அது முறைகார பயன்படுத்துங்க. உயர்ந்த இடத்துக்கு செல்வதற்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஏதுவாக எல்லாத்துக்கும் இருக்கும். அதாவது ஒரு மொபைலினுடைய இறுதி இலக்கம் அல்லது எண் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமாக ஒருவருடைய வாழ்க்கையில் எப்படியான ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த காணொலியை திருப்பி பார்த்து அவருடைய குடும்பத்துக்கு, சொந்தக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு, சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும் கூட. உங்களுடைய இந்த தருணத்துக்கும் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க. வணக்கம். எங்களோட பிள்ளைக்கு நாம் உனது பெயரை சூட்டுவோம், உனது பெயரை சூட்டுவோம். மூத்தே கணேசனே, முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு தலை மகனே, எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.